ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா. டிராமா கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும், எக்ஸைட்டிங்காவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மாயாஜாலத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கும். ஸோ டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க டைரக்டர் டிராமாக்குள்ள போயிடலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே சொர்க்கத்துல உள்ள ஒரு நதியை தான் காட்டுறாங்க. இந்த நதியோட பேரு மருதி நதி. இந்த நதியை பாதுகாத்துட்டு வர்றது நம்ம கதையோட ஹீரோ சுன்யோ தான். இவன் ஒரு கடவுள். இப்ப அந்த நதியில ஆயிரக்கணக்கான தீய சக்திகளை பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த தீய சக்திகள் எல்லாம் வெளியே வராம பத்திரமா பாத்துட்டு இருக்கிறது சுன்யோ தான். இப்படியே வருஷங்கள் ஓட ஓட அந்த நதியில தனியா உட்காந்துட்டு அங்க உள்ள தீய சக்திகள் வெளியே வராத மாதிரி ஹீரோ பாத்துட்டு இருக்கான். சுன்யோக்கு அடிக்கடி போர் அடிக்கும் போல. போர் அடிக்கும் போதெல்லாம் தனியா உட்காந்து இவன் கேம் விளையாடிட்டு இருப்பான். ஆனா என்னதான் தனியா கேம் விளையாடினாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது இல்லையா? அதனால என்ன பண்ணானா, அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி காத்து மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி அது கூட விளையாட ஆரம்பிச்சான். ஆனாலுமே அந்த காத்து உருவம் பாக்குறதுக்கு ஒரு உயிருள்ள பொருளுக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கோ அந்த ஃபீலிங்ஸை கொடுக்கல. ஒரு உயிருள்ள பொருள் கூட விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே அவனுக்கு கிடைக்கல. இதனால சுன்யோ என்ன பண்றானா, அவனோட இதயத்தில் உள்ள செதில் எடுத்து காத்து மாதிரி இருக்கிற அந்த கற்பனையான உருவத்துக்கு உயிர் கொடுக்கறான். இவன் இப்படி உயிர் கொடுத்ததுல அந்த கற்பனையான உருவமா இருந்தது அழகான பொண்ணா மாறுது. சுன்யோ அப்படின்ற நம்ம ஹீரோவும் ஒரு கடவுள் தானே. சோ அவனோட இதயத்திலிருந்து வந்த பொண்ணு அப்படின்றதுனால இந்த பொண்ணு ஒரு கடவுளா தான் இருக்கா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தோட கடவுளா இருக்கா. இப்ப இவன் இப்படி சக்தியை கொடுத்துட்டு இருக்கும்போது இவனோட சக்தி இந்த பொண்ணுக்கு உயிர் கொடுக்குதோ இல்லையோ, அந்த மருதி நதிக்கு கீழே உள்ள தீய சக்திகளுக்கு அதிகப்படியான உயிரை கொடுத்துட்டு இருக்கு. அதுலயே சீமாவோ அப்படின்றவன் தான் அது எல்லாத்துக்கும் ஹெட் போல. அவனுக்கு பயங்கரமான சக்தி கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட டெய்லியும் விளையாட ஆரம்பிக்கிறான். இப்படியே காலங்கள் போக போக ஒரு நாள் அந்த சீமாவோ ஹீரோ கொடுத்த அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த மருதி நதியை விட்டு வெளியே வந்துடுறான். அந்த மருதி நதியை சுத்தி நிறைய மந்திரக்கட்டுகள் போட்டிருக்காங்க. அந்த மந்திரக்கட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு சீமாவோ வெளியே வந்துடுறான். இப்பவே வெளியே வந்து சுன்யா கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவனும் முடிஞ்ச வரைக்கும் தடுத்துட்டு இருக்கான். இப்ப அந்த மாவோ இவனை தாக்கலாம் அப்படின்னு வரும்போது இடையில நம்ம ஹீரோயின் தான் வந்துடுறா. இப்ப இவன் தாக்குனதுல இவ அதே இடத்துல இறந்து போக ஹீரோ அந்த பொண்ணை வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சொர்க்க தலைவர் தான் வராரு. சுன்யோ, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ இந்த பொண்ணை உருவாக்குனதுனால தீய சக்திகள் எல்லாம் மருதி நதியை விட்டு தப்பிச்சு போயிருச்சு. இதனால மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? உங்களால 3 உலகத்தை சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா இந்த பொண்ணோட உயிரை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அவளும் ஒரு கடவுள் தான், அவளுக்கு சாவு அப்படின்றதே கிடையாது. நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்காக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்து 1000 வருஷங்கள் வாழணும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வரும். அப்பயுமே நீ வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது உன்னோட வாழ்வாவும் இருக்கலாம், சாவாவும் இருக்கலாம். இனிமே இந்த பொண்ணு இங்க இருக்க மாட்டா, பூமியில மறுபிறவி எடுத்து வாழ்வா, அதுவும் சாதாரண பொண்ணா வாழ்வா அப்படின்னு இவரு சாபம் விட்டுறாரு 2 பேருக்கும். இந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் நீ டீமனா தான் வாழ்வ. 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ மறுபடியும் கடவுள் தன்மையை அடைவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா 900 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட நினைவே இல்லாம 900 வருஷமா அந்த நதியை பாதுகாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட 9 ஜென்மங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி ஜென்மத்துல பூமியில உள்ள ஒரு நாட்டுல இளவரசியா பிறந்திருக்கா. அதுவும் அதிர்ஷ்டமே இல்லாத இளவரசி. இப்ப இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோயின் ஹன்சியோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அதாவது பூமியில உள்ள ராஜாவை. இப்ப ராஜா கிட்ட ஒரு மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, நம்ம நாடு ஏற்கனவே வறட்சியில மாட்டிக்கிச்சு, இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம நாட்டுல இருந்து ஒரு பொண்ணை பக்கத்து நாட்டுக்கு கட்டி கொடுக்கணும், இளவரசிய கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல, இளவரசியா அப்படின்னு இவரு ஷாக் ஆயிடுறாரு. ஆமா, அதான் உங்க பொண்ணு இருக்காளே, அவளை கட்டி கொடுங்க, அவளை கட்டி கொடுத்தீங்கன்னா அவகிட்ட உள்ள அன்லைக்கு எல்லாமே மாறி அதிர்ஷ்டம் சேரும் அப்படின்னு சொல்ல அவரு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹன்சியை தான் காட்டுறாங்க. ஹன்சி பாத்தீங்கன்னா அவ வளர்க்குற பூனைக்குட்டி பின்னாடி போயிட்டு இருக்கா. அந்த பூனைக்குட்டி ஒரு இடத்துல நிறைய நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இதை பார்த்தவொன்னு ஷாக் ஆயிட்டு, இது எல்லாத்தையும் நீ எங்க இருந்து திருடிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காவலாளிங்க வந்துடுறாங்க. நகையெல்லாம் காணாம போச்சுன்னு பார்த்தா நீ தான் திருடி வச்சிருக்கியா, இவ்வளவு பொடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹன்சியை துரத்திட்டு இருக்க. அவ வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. இப்ப அவ முன்னாடி ஓடிட்டு இருக்க, பின்னாடி அந்த பூனைக்குட்டி தான் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பூனைக்குட்டி காவலாளிங்களை திரும்பி பார்த்தா அதோட உருவம் ரொம்ப பெருசாயிருது. இதை பார்த்தவொன்னே காவலாளிங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹன்சி அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆளுங்க இவ வச்சிருக்க
வச்சிருக்காளே பூனைக்குட்டி, இது மிகப்பெரிய மான்ஸ்டர், ஒரு டீமன். இத ஃபர்ஸ்ட் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பூனைக்குட்டி ஒரு வாயில்லா ஜீவன். இத போய் கொல்லணும்னு சொல்றீங்க அப்படின்னு இவ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அங்க உள்ள வேலைக்கார பொண்ணுங்க ஒழுங்கா அந்த பூனைக்குட்டியை குடுத்துரு அப்படின்னு சொல்லி பிடிக்கலான்னு வரும்போது இவன் இந்த பூனைக்குட்டியை தப்பிக்க வச்சிடறான். இப்ப தப்பிக்க வச்சுட்டு என் பூனைக்குட்டி மேல கைய வச்சு நான் உன் கையை வெட்டி போட்டுற வேண்டிய அப்படின்னு சொல்லி அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. என்னைய நீ அடிக்கிறியா? உன்ன மாரி ஒரு அதிர்ஷ்டமே இல்லாதவ நம்ம நாட்டுக்கு வந்ததே பெரிய கேடு அப்படின்னு சொல்லி சாட்டையை எடுத்து ஹீரோயின அடிச்சிட்டு இருக்கான். இவ இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பூனை குறுக்க வந்துருது. அந்த பூனை மேல அடிபட்ட உடனே அந்த பூனை அதே இடத்துல இறந்து போக இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பூனைக்குட்டியோட உயிராத்மா நேரா சொர்க்கத்துக்கு தான் போகுது. இந்த பூனைக்குட்டி ஹீரோவோட கையில விதி புத்தகமா மாறி உட்கார்ந்துருது. இப்ப சுன்யோ அவனோட அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பணிபெண்ணா ஒரு புள்ள வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட கணவனுக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இப்ப இவ இப்படி நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சீமாவோ தான் வரான். இப்ப அந்த மாவோ வந்து என்ன சொல்றானா, உன்னோட புருஷன் இறந்து போனதுக்கு காரணம் இந்த சுன்யா கடவுள் தான். அவனை நீ நம்பாத, பார்க்கதான் நல்லவ மாதிரி இருப்பான், மத்தபடி பார்க்க ஃப்ராடு பை அப்படின்னு ஹீரோ பத்தி ஏத்தி கொடுத்துட்டு உன் புருஷன் உண்மையாவே உனக்கு உயிரோட வேணும்னா அதுக்கு நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடம்புக்குள்ள போயிருது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹன்சியை தான் காட்டுறாங்க. ஹன்சி கல்யாண கோலத்துல வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்க. அவளை மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவ எப்படியாவது இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல சாப்பாடு உள்ள வருது, தண்ணி வேணும்னு சொல்ல தண்ணியும் உள்ள வருது, பாத்ரூம் வருது, என்ன வெளியே விடுங்களேன் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா பெரிய பானையை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு வண்டியை நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்ல இப்ப பார்த்தா டக்குன்னு வண்டி நின்றுது. என்னடா நீ இறங்கி வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பைப்பிள்ளைய கூட காணோம். இப்ப அந்த இடத்துக்கு இந்த சீமாவோ தான் வரான். இப்ப இந்த மாவோ இவ்வளவு பார்த்துட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. மாவோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவளோட கண்ணுக்கு நான் தெரியறேன்னா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா மாவோ வந்து தீய சக்தி தானே, இந்த பொண்ணு சொர்க்கத்தை சேர்ந்த பொண்ணு, ரெண்டு பேரும் மனுஷங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்ப சீமாவோ உன்னோட வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹன்சிய காணோம். எறா ஓட்டத்தா அப்படின்ற மாதிரி அவ தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அவ ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஆளுங்க நிக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் எனக்கு உதவி பண்ணுங்களே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவங்க யாருமே மனுஷன் கிடையாது, எல்லாருமே பேய்ங்க, டீமன்ஸ். இப்ப அவங்க எல்லாரும் இவளை போட்டு டார்ச்சர் பண்ண இவ்வளவு பாத்தீங்கன்னா பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி இவ பயந்து கத்தி ஓடி வந்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள ஏதோ புது வழி மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா சொர்க்கத்துக்கு போற வழிதான். இந்த வழியில சொர்க்கத்தை சேர்ந்தவங்களால மட்டும்தான் உள்ள வர முடியும், சாதாரண மனுஷங்களால உள்ள வர முடியாது. பூமியில இருந்து சொர்க்கத்துக்குள்ள வர்றதுக்கான ஒரு பாதை இருக்கும், அந்த பாதை தான் இது. இந்த பாதையை உருவாக்குனது நம்ம ஹீரோ தான். ஹீரோ தான் இந்த பாதைக்கு பொறுப்பேத்துட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்த உடனே வாயை பொளந்து பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி வாயை பொளந்து பாத்துட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.